என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். மத்திய அரசு ஒரு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. டிஆர் பாலு அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு சென்னையில பேரிடர் வந்தது, நெல்லை தூத்துக்குடியில மிகப்பெரிய பேரிடர் வந்தது. சென்னைக்கு பேரிடர் நிதி கொடுக்கல, நெல்லை தூத்துக்குடிக்கு பேரிடர் நிதி கொடுக்கல. சென்னைக்கு ஒரு 15,000 கோடி, நெல்லைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 35,000 கோடி ரூபாய் அவங்க கேட்கிறாங்க. இந்த நிதிகள் எல்லாம் கொடுக்கலனா அங்கு வீடு வாசல் அனைத்தையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எதை வைத்து நாங்கள் நிவாரணம் கொடுப்பது என்ற ஒரு நியாயமான கேள்வியை டிஆர் பாலு அவர்கள் பார்லிமெண்ட்ல எழுப்புறார். தமிழ்நாட்டினுடைய இன்னொரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்ற தமிழ்நாட்டின் இன்னொரு மாநிலங்களவை உறுப்பினர் மத்திய அமைச்சராக இருக்கின்ற எல் முருகன் அவர்கள் திடீரென்று குறுக்கிட்டு பாலு அவர்களுக்கு எதிராக தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். டிஆர் பாலு அவர்கள் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பேரிடருக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று நிதியை கேட்கிறார். இந்த நிதியை கூட மற்ற மாநிலங்கள் குஜராத் உட்பட பிற மாநிலங்களில் இப்படி பேரிடர் நடந்த பொழுது நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக சென்று அந்த மாநிலங்கள்ல அந்த ஹெலிகாப்டர் மூலமாக அங்க போயிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அங்கு ஏற்பட்டிருக்கின்ற பேரிடரை போயிட்டு அவர் பார்வையிடுறாரு. பார்வையிட்டு விட்டு அதன் பிறகு உடனடியாக அந்த மாநிலங்களுக்கு நிவாரணத்தை வழங்குறார். தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்தும் கூட தமிழ்நாட்டிற்கு இந்திய பிரதமர் பார்வையை இடல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கோரிய அந்த நிவாரண நிதியை கூட கொடுக்கிறதுக்கு மத்திய அரசு முன் வரல. ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய லடாய் ஒன்று போயிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னா, உங்க அப்ப மூட்டு பணமா எங்க அப்ப மூட்டு பணமா, நான் என்ன உங்க அப்ப மூட்டு பணத்தையா கேட்டேன், நான் என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்ல, நான் ஒன்றும் உங்க அப்ப மூட்டு பணத்தை கேட்கல, எங்க அப்ப மூட்டு பணத்தை தான் கொடுக்க சொல்லி நாங்க கேட்கிறோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்ல அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு தமிழ்நாட்டில். இப்பொழுது டிஆர் பாலு அவர்கள் பாராளுமன்றத்தில் நிதி பற்றிய பேச்சை அவர் அங்கு பேசிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டினுடைய எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கின்ற அவரு மாநிலத்திற்கான நிதியை அவர் கேட்டு பெற்று கொடுக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு மாநிலத்தினுடைய இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்த்தரப்பில் இருந்து மாநிலத்திற்கு தேவையான பேரிடர் நிதியை அவர் கேட்கிறார்னா அந்த நிதியை பெற்று தருவதற்கு மத்திய அரசிடம் இவர் பேசி அதை பெற்று தருவதற்கான வழியை செய்யணும். அப்படி இல்லைன்னா அவர்கள் கேட்கும் பொழுது தேவையில்லாமல் குறுக்கிடாமல் இருக்கணும். ஆனா ஒரு மாநிலத்தின் மீது எல்லளவு கூட அக்கறை இல்லாத எல் முருகன் அவர்கள் டிஆர் பாலு அவர்கள் பேசும்பொழுது வேண்டுமென்றே குறுக்கிட்டு தவறான பிரச்சனைகளை அங்கு கிளப்புகிறார். அப்பொழுது டிஆர் பாலு அவர்கள் நீங்க பேசாதீங்க, நீங்கள் இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. டிஆர் பாலு அவர்கள் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கும் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், நான் பேசும்பொழுது அவரை குறுக்கிட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று டிஆர் பாலு அவர்கள் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கும் சொல்லுகிறார். சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களும் எல் முருகன் அவர்களை அமைதியாக இருக்க சொல்லி குரல் எழுப்புகிறார். இருந்தும் எல் முருகன் அவர்கள் மீண்டும் மீண்டும் பேச திடீரென்று டிஆர் பாலு அவர்கள் யுவர் அன்பிட் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸ்டாப் யுவர் அன்பிட் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் டிஆர் பாலு. யூ அன்பிட் என்று பயன்படுத்திய அந்த வார்த்தை மிக பெரிய சர்ச்சையாக பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவர் அன்பிட் என்று டிஆர் பாலு சொன்னது, நீங்கள் துறை சார்ந்த அமைச்சர் அல்ல, நீங்கள் இருக்கின்ற துறை வேறு, நான் கேட்கின்ற கேள்வி வேறு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இதில் குறுக்கிடாதீர்கள் என்றுதான் பாலு கூறுகிறார். ஆனால் எல் முருகன் அவர்கள் டிஆர் பாலு பேசும்பொழுது தேவையில்லாமல் குறுக்கிட்டு பிரச்சனையை உருவாக்கியது மட்டுமில்லாமல் இவர் அன்பிட்டு என்று டிஆர் பாலு பேசிய ஒரே ஒரு வார்த்தை பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனையே உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போது அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, எல் முருகன் அவர்கள் ஒரு தலித் என்பதால டிஆர் பாலு அவர்கள் நீ அன்பிட்டு என்று சொல்லிவிட்டார் என்று நீ பார்லிமெண்ட்டுக்கு லாயக்கற்றவன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் எல்லோருமே டிஆர் பாலுக்கு எதிராக ஒரு பெரிய குரலை நாடாளுமன்றத்தில் எழுப்புகிறார்கள்.
அதே போன்று நாடாளுமன்றத்தில் தமிழிசை தங்கப்பாண்டியன் பேசிய போதும், ஜோதிமணி பேசிய போதும் பிஜேபியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பிஜேபியினுடைய இந்த நடவடிக்கைகளையும் கடுமையாக சாடிதான் இவர்கள் பேசினார்கள். ஆனால் யார் எதை பேசி இருந்தாலும் மத்திய அரசு தமிழகத்தை மட்டும் வஞ்சிக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. ஏனென்றால் மக்களவையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கூர்ந்து கவனித்தால் மத்திய அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொடர்ந்து வஞ்சிக்கிறது. அது பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டை இப்படித்தான் தொடர்ந்து வஞ்சிக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மத்திய அரசில் அங்கம் வைக்கின்ற அந்த நேரங்களில் மட்டும் சில உரிமைகள் மத்தியில் இருந்து மாநிலத்திற்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் எந்த நேரத்திலும் தமிழகத்தின் உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி நிலையிலேயே தொடர்ந்து இருப்பதால மாநிலத்திற்கு பேரிழப்பு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தொடர்ந்து மாநில அரசிடமிருந்து மத்திய அரசு பெற்றுக் கொள்ளுகின்ற நிதியை மீண்டும் மத்திய அரசு இப்படிப்பட்ட பேரிடர் காலங்களில் மாநிலத்திற்கு உதவி செய்ய வேண்டும். அந்த உதவியைத்தான் இப்பொழுது தமிழகத்தில் இவ்வளவு பெரிய பேரிடர் வந்திருக்கிறது. இதற்கு பல மக்கள் வீடு வாசல் அவர்களுடைய உடைமைகள் அனைத்தையும் இழந்துவிட்டு அவர்கள் வாழ்வாதாரமற்ற நிலையில் இருக்கிறார்கள். மாநில அரசு பேரிடர் காலங்களில் சில உதவிகளை அவர்களுக்கு செய்திருக்கிறது. இருந்தாலும் அது போதுமானது அல்ல. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைந்தது 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நிதி கொடுத்தாலும் கூட வாழ்வாதாரங்களை இழந்த அந்த மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு குறைந்தது 1 ஆண்டு ஆகும் என்று கூறியிருந்தார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நெல்லை தூத்துக்குடி மக்களுக்கு மத்திய அரசு போதுமான பேரிடர் நிதியை வழங்க வேண்டும். அப்படி வழங்க தவறினால் மாநில அரசு அதற்கான அழுத்தத்தை மத்திய அரசுக்கு கொடுத்து பெற்றாக வேண்டும். ஆனால் தமிழகத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு சரிப்பட்டு வரமாட்டார்கள் என்றே தோன்றுகிறது. ஏனென்றால் பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க கருணாநிதி புகழ் பாடுறீங்க, ஸ்டாலினோட புகழ் பாடுறீங்க. அந்த இடத்துல ஸ்டாலின் புகழும் கருணாநிதி புகழும் பாட வேண்டிய அவசியமே இல்லை. மாநிலத்தின் உரிமை என்னவோ அந்த உரிமையை கேட்டு நீ மீட்டு கொண்டு வர வேண்டிய வேலைதான் உங்களுடையது. அந்த வேலையை சரியாக செய்யாமல் தமிழிசை தங்கப்பாண்டியன் பேசும்போது கருணாநிதி உச்சிக்கு மேலே எடுத்து வைத்துக்கொண்டு மு.க. ஸ்டாலின் அவர்களை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு அதன் பிறகுதான் அவருடைய உரையையே தொடங்குகிறார். இதற்கெல்லாம் அங்கு நேரம் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவையில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கொடுப்பது குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கருணாநிதியை பற்றியும் ஸ்டாலினை பற்றி பேசுவதற்குமே 5 நிமிடங்களை கழித்து விட்டீர்கள் என்பதை நான் அந்த உரையில் பார்த்தேன். இப்படிதான் தமிழகத்திலிருந்து பார்லிமெண்ட்டுக்கு செல்லுகின்ற அமைச்சர்களின் நிலை இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இவர்களுடைய ஆற்றுகின்ற உரையின் லட்சணமும் இப்படிதான் இருக்கிறது. ஆனால் திமுகவை சார்ந்தவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் நடந்து கொண்ட அந்த விஷயம் என்பது உண்மையிலேயே திட்டமிட்டு பிஜேபி திமுக உறுப்பினர்களை அவமானப்படுத்தினார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ராசா கூட ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் தான். ஆனால் ராசா அவர்களுக்கே வராத கோபம் எல் முருகன் அவர்களை அன்பிட் என்று சொன்னபோது ஒட்டுமொத்த பாஜகவின் உறுப்பினர்களும் ஒருமித்த குரலில் டி.ஆர். பாலு அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் பேசிய அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கடுமையாக போராடி அதை நீக்கியும் விட்டார்கள். அவர் பேசிய அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கியும் விட்டார்கள். சிட்டிவர் அன்பிட் என்று அவர் பேசியதன் காரணம் என்ன அப்படின்னா, நான் பேசுகின்ற துறைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு நீ அன்பிட்டு, இந்த விஷயத்திற்கு நீங்கள் அன்பிட்டு என்று டி.ஆர். பாலு சொன்னது பெரிய குற்றமாகிவிட்டது. அவர் தலித் என்ற காரணத்தினால் தான் இவரை அன்பிட்டு என்று சொல்லுகிறார் என்று சாதியை அங்கு தூக்கி கொண்டார்கள். இரு தரப்பும் சாதியைத்தான் அங்கு வைத்து அரசியல் செய்கிறது. திமுக தமிழ்நாட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதே அரசியலை இப்பொழுது பிஜேபி அங்கு செய்து கொண்டிருக்கிறதை நாம் நேரடியாக கண்கூடாக பார்க்கிறோம். பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டில் திமுக செய்கிற அரசியலும் அதுதானே. நாங்க எல்லோருக்குமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரையும் ஒவ்வொரு குறியீடு வைத்து அந்த குறியீட்டின் அடிப்படையில தான் இவங்க அணுகுவாங்க. அப்படிதான் திமுகவுடைய அரசு எப்பொழுதுமே நடக்கும். இன்னைக்கு அது திமுகவுக்கே ஆப்போசிட்டா பிஜேபி செஞ்சிட்டு இருக்குது. பார்லிமெண்ட்ல சாதி பிரச்சனையை கலப்பி பார்லிமெண்ட்ல தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திற்கான நிதியை கேட்டபோது அவர்களுக்கான நிதியை கொடுக்க மறுத்ததோடு மட்டுமில்லாமல் தேவையில்லாத சாதி பிரச்சனையை கிளப்பி
டி.ஆர். பாலு அவர்கள் பேசிய அந்த உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருக்கிறது மத்திய அரசு. இப்பொழுது இந்த பிரச்சனை பார்லிமெண்ட் டெல்லியோட முடிஞ்சு போச்சானா இல்ல, நாளைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்திலையும் இந்த பிரச்சனை தான் ஓடும். நல்லா நீங்க பாத்துங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை பேசுவாரு, ஒரு பக்கம் டி.ஆர். பாலு, ராஜா எல்லாரும் பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்கிட்டு போட வேண்டிய ஓட்டு போட்டுட்டு தாராளமா போயிட்டு ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி கியூல நின்றுடுவீங்க. தமிழ்நாட்டு நிலைமை தொடர்ந்து இப்படியே தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.